ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்கு வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோ மேத்தோல் கருகக்கூடாதுங்க, கருகாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதை எடுத்து ஆற வச்சுட்டு அதே சட்டியில் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நான் நல்ல எண்ணெயில் தான் வைக்கிறேன். நல்ல எண்ணெயில் வச்சோம்னாக்க புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு உளுத்தர் போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் 1 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன்லேயே கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். வெந்தயம் பொரியட்டு எதையுமே கருக விட்டுறக்கூடாதுங்க. கருகாத அளவுக்கு 2 வரமிளகாய், கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு 2 கட்டி பூண்டு எடுத்து நான் நசுக்கி வச்சுருக்கேங்க. அதையுமே நல்லா வதக்கிட்டு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கின அப்புறம் 15 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சுட்டு முழு வெங்காயமாக போட்டுக்கலாம். அதுலேயுமே அரிஞ்சுமே வச்சுருக்கேங்க. ஏன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணுன்றதுனால அரிஞ்சு போட்டால் கொஞ்சம் தடுப்பு இருக்கும். அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின அப்புறம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கின அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுக்கலாம். வதக்கும் பொழுது 3 தக்காளி எடுத்து நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. எப்போவுமே நல்லா அரைச்சி போட்டோம்னாக்கா தடுப்பு வரும், நமக்கு நல்லா சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும் குழம்பு. அதையுமே நல்லா வதக்கின அப்புறம் மிளகாய்த்தூள் வீட்லேயே ரெடி பண்ண மிளகாய்த்தூள் தான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூளும் போட்டுக்கிறேன். புளிக்குழம்புனாலே நமக்கு மல்லித்தூள் தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வதங்கின அப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதையுமே கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். அதையுமே நல்லா கொதிக்க விட்ட அப்புறம் வெண்டைக்காய் வதக்கின வெண்டைக்காயும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு வெண்டைக்காய் போட்ட அப்புறம் ஒரு 8 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா கழுவணும்னு போய்டும். ஏற்கனவே வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சுன்றதுனால கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அடுப்பை நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். இது சட்டின்றதுனால நான் அடுப்பை ஆஃப் பண்ண அப்புறமே நல்லா சுண்டிக்கும். காரக்குழம்புனாலே அதுக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி அப்பளம் நான் வாங்கலைன்றதுனால எங்கள் வீட்டில் இருந்த முட்டையை எடுத்து ஒரு பொரியல் பண்ணியாச்சு. இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பொரியல் தான். ஒரு பிடி பிடிக்கலாங்க. காரக்குழம்புனாலே செம்ம டேஸ்ட்டு தான்.